தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு சொல்லப்போக ஒரு குட்டி கதை கூட, அ 2 கம்பேரிசன் அந்த மாரி எனக்கு அது ஒரே நாள்ல 2 பேரையும் பார்த்தேன். அது அவங்க 2 கப்புள்ஸ் கிட்ட இருந்தும் நான் என்ன கத்துக்கிட்டேன்? ஸ் என்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ நான் கத்துக்கிட்டேன். அதிலிருந்து நான் என்ன லேர்ன் பண்ணுனேன், இன்னும் ஃபியூச்சர்ல அத நான் எப்படி அப்ளை பண்ணணும் என்னோட லைஃப்ல. அந்த மாரி ஒரு ஸ்டோரிய தான் உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கிறேன். அந்த ஸ்டோரிக்கு சொல்றதுக்கு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி, நான் உங்கள எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கலான்னு நெனைக்கிறேன். நம்பலாம் வாழ்க்கைய வாழும்போது, நம்ப குடும்பம், அம்மாங்களா இருக்கும்போதும், அப்பாங்களா இருக்கிறவங்களும், நம்ம எப்படி நம்ம குழந்தைங்க கிட்டயும், நம்ப கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்ப ஃபாதர், மதர் நம்ம எல்லார்கிட்டயும் எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? நம்ப கோவத்த வந்து எப்படி காமிப்போம்? நம்ப அன்ப எப்படி அவங்க கிட்ட நம்ம காமிக்கணும்? அதுக்கு ஏதாவது வரமுறை இருக்குங்களா? இல்ல இல்லைங்களா? அதுவே எனக்கு ஒரு ரீசென்ட்டா வலி ஒரு பல்லு வலி தான் வந்துச்சு. ஆனா அது தாங்க முடியாதது. அப்ப நெனச்சேன், இந்த பல்லு வலிய நான் யார்ட்ட காமிக்கிறது? இந்த பல்லு மேல காமிக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஆனா மத்தவங்க யாராவது நமக்கு கஷ்டம் குடுக்கும்போது, நம்ம குழந்தைங்க நம்ம செய்யாத சொல்ற வேலைய செய்யலன்ன போது, அவங்க மேல அவ்ளோ கோவம் வருது இல்லையா? கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்? என்னால அந்த பல்லு மேல என்னால கோவத்த காமிக்க முடியல. ஆனா, என் குழந்தைங்க ஏதாவது மத்தவங்க ஏதாவது அது தப்போ, ரைட்டோ அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா, நமக்கு அவ்வளோ ஒரு என்ன பொத்துக்கிட்டு கோவம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி வரும் இல்லைங்களா? ஆனா, அந்த வரும்போது நம்ம கோவத்த எப்படி அடக்கி எல்லாருக்குமே கோவம் வரும். ஆனா, அத எப்படி அந்த கோவத்த எப்படி வர்ற கோவத்த எப்படி தடுத்து நிறுத்தி, நம்ம நேர் பாதையில போறது? அப்படி போனோம்னா, எப்படி நம்மளோட ஃப்யூச்சர் நம்ம ஓல்ட் ஏஜா ஆகும்போது, வயசானவங்களாகும்போது எப்படி நமக்கு ரியாக்ஷன் கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு அந்த மாரி ஸ்டோரிய தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லப்போறேன். ரீசென்ட்டா ஒரே நாள்ல 2 பேஷண்ட் அவங்க 2 பேருமே 80 பிளஸ் 90 நியர்லி 90 ஏஜ்ல இருக்கிற ஆ ஏன்னா குழந்தைங்க யாரும் வீட்ல இல்ல 2 பேர் வீட்லயுமே. அப்படி இருக்கிற கப்புள்ஸ்ன்னு தானே சொல்ல முடியும். அப்படி இருக்கிறவங்கள நான் பார்க்க போனேன். ஆ 2 பேருக்குமே அவங்க ஹஸ்பண்ட தான் நான் பார்க்க போனேன். ஃபர்ஸ்ட் கப்புள்ஸ வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். 2 பேருமே வயசானவங்க. அதுவும் அவருக்கு வந்து நடக்கிறதுக்கு ப்ராப்ளம். ஆ மத்த ப்ராப்ளம் அதெல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தேவையில்ல. ஏன்னா, நமக்கு அந்த மாரி நம்ம என்ன அதிலருந்து கத்துக்கிறத மட்டும் தான் நம்ம யோசிக்க போறோம். நடக்க முடியல. ஒரு ஃப்ரேம வச்சு தான் நடக்கிறாரு. அது நடக்கிறது கூட அவருக்கு பேலன்ஸ் கிடைக்கல. ஆ அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்கோலியாசிஸ் மாரி வந்து, அப்படியே கூனிட்டு தான் நடக்குறாங்க. வலி வேற. பெல்ட் கூட அவங்க போடல. அந்த வலியிலயும் பிரகாபிலின் அந்த ஒரு டேப்லெட்ட எடுத்துட்டு, அவங்க ஹஸ்பண்டையும் அவங்களும் பார்த்துக்கிறாங்க. நான் அப்ப அவங்க கிட்ட கேட்டேன், "ஏன் உங்களுக்கு கேரர்லாம் வச்சுக்கலாமே?" அப்படின்னு நான் கேட்கும்போது, "இல்ல, எனக்கு கேரர்லாம் வேணாம். எங்களால மேனேஜ் பண்ண முடியுது. முடியிற வரைக்கும் நாங்க ட்ரை பண்றோம்." ஆ இல்ல அவங்களுக்கு நெறைய அவங்க ஹஸ்பண்டுக்கு தேவைப்படுமே ஹெல்ப் எல்லாம். அத நானே பண்ணிக்கிறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றோம். எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் அவருக்கு என்ன ட்ரெஸ் பண்றது கூட அவருக்கு கஷ்டங்க. அவரு ட்ரெஸ் அவரு போட்டுக்கிறதுக்கு. ஆனாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே வேணாம். கிளீனர் வச்சிருக்கீங்களா? இல்ல வேணாம். அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அத கேட்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏன் இத வச்சுக்க கூடாது? இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் இல்ல வேணாம். நாங்க என்ன பண்றோம்? வேற எதுவுமே பண்றதில்ல வீட்ல. சும்மா தானே இருக்கிறோம். அது முடியும்போது கொஞ்சம் கொஞ்சமா பண்றோம். இதுல வேற அவங்க பெட்ரூம் வந்து ம் 1 ஃப்ளோர்ல தான் இருக்குது. அந்த ஸ்டேர் லிஃப்ட்ன்னு வச்சிருப்பாங்க. அதுல தான் போறாங்க, இறங்குறாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இல்லைங்களா? இவங்க அப்படி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவங்கள வச்சிடலாம். அடுத்த கப்பிள்ஸ் வந்து அனதர் பக்கத்துல அவங்கள யோசிக்கலாம். போறேன், கதவ தட்டுறேன். ஆ அவங்க கதவு வீடு திறந்து தான் இருந்துச்சு. மீன்ஸ் தட்டுனதும் அவங்க திறந்திருக்கு உள்ள வாங்கன்னாங்க. உள்ள போனேன். அவங்க ஒய்ஃப காணோம். அவரு மட்டும் உட்கார்ந்திருந்தாரு. ஆனா பாவங்க அப்படி ஒரு வலி. சேர்ல உட்கார்றாரு. அப்ப கேட்கும்போதே எனக்கு
3, 4 நாளா தூங்கல. கீழ விழுந்துட்டாராம். ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆனா திரும்பி வந்து ஆ ஒண்ணும் ஃப்ராக்சர்லாம் இல்லன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா வலி மட்டும் தாங்க முடியல. எழுந்துக்கிறாரு, சேர்ல உட்கார்றாரு. அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல திருப்பி ஏன்னா அந்த வலி தாங்க முடியாம திருப்பி எழுந்துக்கிறாரு. ஆனா நிக்க முடியாம திருப்பி உட்கார்றாரு. இப்படி இத பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குது. அப்ப அவருக்கு எல்லாம் முடிச்சுட்டு, அப்ப அதுவரைக்கும் உங்க ஒய்ஃப் எங்க? யாரு கூட இருக்கிறா? ஏன்னா நாங்க கேட்கணும் அதெல்லாம். யாரு கூட இருக்கிறான்னது, இல்ல ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க கீழ வெளியில போயிருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல போஸ்ட் லெட்டர்ல எடுக்க அப்படின்னு சொன்னாங்க. வந்ததும் அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. வந்ததும் என்ன சொல்றாங்க, ம் அப்ப இது மாரி வலி இருக்கே, நீங்க என்ன மாத்திரை குடுத்தீங்க? அவரே எல்லாம் சொல்றாரு. உடனே அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு அவரு சில மாத்திரைலாம் எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, எனக்கெல்லாம் அது தெரியாது. அவரே எடுத்துப்பாரு. நான் ஒண்ணும் அப்டின்றாங்க. அவங்க ஒரு பேச்சிலேயே ஒரு மாரி இருந்தது. அப்ப உடனே இவரு ஏதோ பேச ஆரம்பிக்க, நான் உடனே இவங்க அப்படியே நான் சொல்றது எதுவும் கவனிக்கிறதில்ல. நீங்க தான் எல்லாம் பண்றது. அ இவங்க கூட நானு 40 இயர்ஸா இருக்கிறேன். அ எப்ப பாரு நம்ம சொல்றத கேட்கறதே இல்ல. அ அப்படின்னு அவங்க ஒரு மாரி கம்ப்ளைண்ட்டா பாக்ஸா அப்படியே அடுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கொஞ்சம் அமைதியா இருந்தேன். சரி, அப்ப நான் நெனச்சேன், ஓகே இருங்க. அதெல்லாம் இப்ப முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. இப்ப இவருக்கு என்ன வலின்னா, 3 விதமான அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து வலி தான். அத நம்ம மேனேஜ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போலாம். அப்டின்னா மாத்திரை இருக்கா? எனக்கு என்ன மாத்திரைலாம் அவரு எடுக்குறாருன்னு தெரியாது. ஆ அவரு கேரர கூட இன்னைக்கு வர வேணான்னு சொல்ட்டாரு. அப்டி இப்டின்னு அ உடனே அவர்ட்ட ஏங்க கேரர நீங்க வேணான்னு சொன்னீங்க? அப்டின்னு கேட்கும்போது, இல்ல நான் வந்தாலும் வலியில இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதே அப்டின்னு. ஆ உடனே அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு நான் ஒண்ணும் அவருக்கு கேரர் கிடையாது. எதுக்கு கேரர வர வேணான்னு சொன்னாருன்னு தெரியல. ஆ நான் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். ம் அந்த சைடுல இப்ப கொஞ்சம் அடுத்த பக்கம் சிந்திக்கலாம். அந்த சைடுல வந்து அவங்க முடியலன்னா கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஓகே. இவங்க நல்லா நடந்து நடக்குறாங்க. வெளியில போறது மட்டும் குச்ச வச்சு நடக்குறாங்க. ஒரு வாக்கிங் ஸ்டிக் தான். ஆனா வெளிலலாம் போறாங்க இவுங்க. அ எ அப்படி நெனைக்கும்போது இது 2மே ஒரே நாள்ல நடந்ததால, எனக்கு ஒரு சைடு ஹேப்பினஸ் ஒரு ஒரு சைடு துக்கமும் இருக்குது. என்னடா லைஃப் 2 பேருமே ஒரே மாரியான ஆனா எதுக்கு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா, பாரு அவங்களுக்கு அவ்ளோ கஷ்டம் அந்த சைடு. அவராலயும் நடக்க முடியல. ஆனாலும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த சைடு 3 டைம் 4 கேரர் வர்றாங்க. அவருக்கு பண்றதெல்லாம் பண்றாங்க. மாத்திரைய குடுக்குறாங்க. சாப்பாட எடுத்து வைக்கிறாங்க. ஆனா, இவங்க இது எல்லாமே பண்ணலாம். ஆனா, ஓகே கேரரு அவங்களுக்கு வந்து தான் ஆகணும் அவரோட சிச்சுவேஷனுக்கு. இருந்தாலும் அத ஒரு அன்பால அவங்க நடத்துறாங்களான்னு அதுல வந்து நான் ஜட்ஜ் பண்ண சொல்ல வரல. யாரையும் நம்ம எதுவும் பண்ணவும் சொல்லவும் முடியாது. அது அவங்கவங்க சிச்சுவேஷன். ஆனா, இதிலிருந்து அது அவங்கவங்களோட நேச்சர். நம்ம யாருக்கும் உள்ள குறுக்க போறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம ஆனா அதிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், இருக்கிற வாழ்க்கையில ஒரு அ ரஜினிகாந்த் சார் அவங்க சொல்ற இதுல வந்து 8 8 நம்ம எடுத்து வச்சோம்னா வாழ்க்கை போயிடுங்க. ஆனா இருக்கிற அந்த ஒரு பிலோ 50ஸ் வரைக்கும் நம்ம குடும்பத்த கவனிச்சுக்கிறோம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? கோவம் வரும். அத எப்படி அடக்கிக்கிட்டு, நம்ம அத சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைய, அத நேராவா நம்ம பாதையில போனோம்னா, அத மத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்ம சொல்ற வார்த்தைய ம் அவங்களுக்கு ஹர்ட் பண்ணாம இருந்துச்சுன்னாவே, ஓகே. இது என்ன ஒண்ணும் இல்ல. அப்படின்னு நெனச்சுட்டு போனோம்னா, அப்ப அவங்க எல்லாரும் அதுல நான் 2 ஃபேமிலி யாரையும் எதுவும் சொல்லவும் வரல. ஆனா, எல்லாருக்குமே கஷ்டம், நஷ்டம் எல்லாமே வரும் வாழ்க்கையில. அத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அந்த நேரம் அவருக்கு மனசு அப்படி சரியில்ல. இவங்க அவங்கள சொல்லலாம். ஓகே பாவம் அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு என்ன உடம்பு சரியில்லையா என்ன? அதனால தான் கோவத்த காமிச்சாங்க. சரி நம்ம நாளைக்கு அவங்க கிட்ட நல்லா பேசிக்கலாம். அப்படின்னு போனோம்னா, வாழ்க்கை வந்து வெளியில சொர்க்கத்த தேட வேண்டியதில்ல. வாழ்க்கை நம்ம வீட்டிலேயே சொர்க்கம் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வாழற வாழ்க்கை கடவுள் நமக்கு நல்ல ஒரு நம்ம பிரீத் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அதுவே நமக்கு நம்ம வாழறோம் இல்லையா? அப்படின்னு நெனச்சத நான் கத்துக்கிட்டேங்க.
நம்ம இருக்கிறத கோவத்த நம்ம அடக்கிட்டு, அமைதியா அடுத்தவங்க ப்ராப்ளத்துல சால்வ் பண்றோமோ இல்லையோ, அமைதியா நம்ம வாழ்க்கைய நேரவா நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோமோ உதவி செய்யணும். நான் உதவி செய்ய வேணான்னு சொல்லல. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியும் உதவி செய்யணும். ஆனா சிலர் வந்து நம்ம கேட்கணும். அவங்களுக்கு வேணுமா? ஏன்னா சிலர் வந்து அவங்க பெர்சனல் லைஃப்ல இன்வால்வ் ஆக புடிக்காது. அதனால கேட்டுட்டு அவங்க ஓகேன்னா, நம்ம நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்படிங்கிறத நான் இந்த ஸ்டோரியிலருந்து கத்துக்கிட்டேன். ஆ மெயினா என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்ம என்ன விதைக்கிறோமோ, அத தான் அறுக்குறோம். இல்லைங்களா? அந்த விதைக்கிறத தான் அறுக்க முடியும். அதுக்காக நம்ப மாங்கா விதைய விதைச்சுட்டு சொரக்காய தேட முடியாது. இல்லைங்களா? அதனால நம்ம விதைக்கிறத மட்டும் தான் நான் அறுக்க முடியும். அதனால நான் அன்பா மத்தவங்க கிட்ட காமிக்கிறது தான் எனக்கு திருப்பி அன்பு பல மடங்கா கிடைக்குங்கிறத நான் உணர்ந்தேன் இத. ந கொஞ்ச நாளா எனக்கு அந்த அன்ப காமிக்கும்போது எனக்கு பல மடங்கா கிடைக்கிறது. அதனால அந்த ஒண்ண தான் நான் இங்க படிச்சேன். விதைக்கிறது தான் அறுக்க முடியும் அப்படிங்கிறத தான் இதுல நான் படிச்சேன். அது மாரி நீங்களும் என்ன படிச்சீங்க? அதிலிருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அப்படின்னு கொஞ்சம் நடக்கும்போது, படுக்கறதுக்கு முன்னாடியும், நடந்து தனியா நடக்கும்போது யோசிங்க. நம்ம ஃபேமிலி எப்படி நம்ம புரொடெக்ஷன் பண்றோம்? அது இந்த வார் காலத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லா விஷயத்திலயும். மனச வந்து கஷ்டப்படுத்தாம அமைதியா போய்க்கிட்டு இருந்தோம்னா, காலம் கடக்கும். எல்லாம் கடந்து போகும். அப்படின்னு நெனச்சு காலத்த ஓட்டணும். அத தான் நான் இந்த கத்துக்கிட்டேன். தேங்க் யூ ஃபார் லிசனிங். மீண்டும் இதுபோல ஒரு ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். தேங்க் யூ. பாய்.